டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படும் நிலையில் ஆபத்தை உணராத பொதுமக்கள் எச்சரிக்கையையும் மீறி கடற்கரைக்கு சென்று வேடிக்கை பார்த்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சிலம்பரசன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சிலம்பரசன், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கடல் சீற்றம் எந்த அளவுக்கு காணப்படுகிறது? பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். மயிலாடுதுறை தரங்கம்பாடியில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையையும் மீறி அவர்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக கடற்கரையில் குவிந்து வருவதாகவும் செய்திகள் வெளியாக இருக்கின்றன. அந்த காட்சிகளையும் ஒருபுறம் திரையில் பார்த்து வருகிறோம். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. காற்று அதிவேகமாக வீசி வரக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு கடற்கரைக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த எச்சரிக்கையையும் மீறி பொதுமக்கள் கடற்கரைகளில் குவிந்து வேடிக்கை பார்த்து வருவதாகவும் அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். வண்டி வரைக்கும் போயிட்டு வரீங்களா? மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. பொதுமக்கள் ஆபத்தை உணராமல் கடற்கரையில் குவிந்து வருவதால் போலீசார் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து அடுத்த செய்தியை பார்க்கலாம். சென்னைக்கு 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள டிட்வா புயல் காரணமாக மகாபலிபுரம் கடற்கரையில் அதிக காற்று காரணமாக கடல் சீற்றமடைந்து காணப்படுகிறது. அதன் நேரலை காட்சிகளுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்களை அங்கே பதிவு செய்யலாம். வணக்கம். டிட்வா புயலானது சென்னையிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கு. குறிப்பாக கடந்த 6 மணி நேரத்தில் 12 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வரக்கூடிய நிலையில மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைகளில் கடல் அலைகள் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது. மகாபலிபுரம் கடற்கரை பகுதிகளில் காற்றும் அதிகமாக வீசி வரக்கூடிய நிலையில இங்கு மகாபலிபுரத்தில் இன்றைய தினம் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். அதே போல இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால மகாபலிபுரத்தில் வழக்கமான ஞாயிற்றுக்கிழமைகளில் இருக்கக்கூடிய அந்த பொது சுற்றுலா பயணிகள் எப்படி வருவார்களோ அதே போல இன்றைய தினமும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு மகாபலிபுரம் கடற்கரைக்கு வந்திருக்கிறார்கள். கடல் அலைகள் சீற்றமாக இருக்கிறது. மகாபலிபுரத்தை பொறுத்தவரைக்கும் மழை அவ்வப்போது விட்டு விட்டு பெய்து வருகிறது. மழை சற்றே குறைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில மகாபலிபுரத்தில் வழக்கமாக சுற்றுலா பயணிகள் எப்படி கடற்கரைக்கு வருவார்களோ அப்படி தற்பொழுது சுற்றுலா பயணிகள் கடற்கரையை பார்க்க வருகை புரிந்திருக்கிறார்கள். கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. காற்றும் அதிகமாக வீசி வரக்கூடிய நிலையில குழந்தைகளை அழைத்துக் கொண்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை புரிந்திருக்கிறார்கள். இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்கள் இருக்கக்கூடிய அந்த சிற்பங்களுக்கு அந்த காட்சி அந்த இடம் இன்றைக்கு விடுமுறை இல்லாமல் அது இன்றைய தினம் செயல்பாட்டில் இருக்கும் என ஏற்கனவே கூறப்பட்டிருக்கிறது. அந்த சிற்பங்கள் இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வரக்கூடியவர்கள் இன்றைய தினம் அங்கு கடற்கரைக்கு வருகிறார்கள். கடற்கரைக்கு வரக்கூடிய ஒரு சில நபர்கள் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் கடலில் இறங்கி குளிக்கிறார்கள். இத்தனை சுற்றுலா பணிகள் இருக்கும் பொழுது 2 கடலோர காவல்படை மட்டுமே இந்த இடத்துல பாதுகாப்பு பணிக்காக அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். 180 கிலோமீட்டர் தொலைவில் இந்த டிட்வா புயலானது தற்பொழுது மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில நேரம் செல்ல மாலை நேரத்தில் மேலும் நெருங்கி வரக்கூடிய சென்னையை ஒட்டி நெருங்கி வரக்கூடிய நேரத்தில் இன்னும் காற்று அதிகமாக வீசும். கடல் கொந்தளிப்பு மேலும் அதிகமாக இருக்கும் என்பதால பொதுமக்கள் கடற்கரைக்கு வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள் தொடர்ச்சியாக அரசு சார்பாக வழங்கப்பட்டாலும் கூட தொடர்ந்து மகாபலிபுரத்தில் வழக்கமான ஞாயிற்றுக்கிழமைகளில் என்ன சுற்றுலா பயணிகள் வருவார்களோ அதே போல இன்றைய தினமும் வந்திருக்கிறார்கள். இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகள்
கடல் அலைகளை இறங்காமல் இருப்பதற்காக இரண்டு கடலோர காவல்படை அதிகாரிகள் மட்டுமே இந்த இடத்துல இருக்கிறார்கள். அதே போல மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைகள் என்பது பெரும்பாலான கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. ஒரு சில கடைகள் மட்டுமே திறந்திருக்கிறது. 180 கிலோமீட்டர் தொலைவில் தித்வா புயல் தற்பொழுது மையம் கொண்டிருக்கக்கூடிய நிலையில மாலை நேரத்தில் புயல் மேலும் சென்னை நோக்கி நெருங்கி வரும் பொழுது பாண்டிச்சேரி காரைக்கால் பகுதிகளை மேலும் நெருங்கி வரும் பொழுது கடல் சீற்றம் மேலும் அதிகரிக்கும், காற்றுடைய வேகம் மேலும் அதிகரிக்கும் என்பதால பொதுமக்கள் யாரும் கடற்கரை ஓரம் வர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல்கள் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக வழங்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் எப்போதும் இருப்பது போல ஞாயிற்றுக்கிழமைகள் இருப்பது போலவே குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தற்பொழுது கடல் அலைகளை பெற்றோர்கள் அவர்கள் குழந்தையோடு கண்டு ரசித்து வருகிறார்கள். காவல்துறை அதிக அளவு இந்த இடத்துல பணியில போட்டு முடிக்க வேண்டும், பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டு பொதுமக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதுதான் காவல்துறையுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. களத்திலிருந்து தற்போதைய விவரங்களை விவரித்தமைக்கு நன்றி வெங்கட்ரமணன்.